யாராவது ஒருத்தங்க வந்து இந்த 300 பேரையும் வாசிச்சிருப்பாங்க. வாசிச்சாங்களா? வாசிச்சானே வாசிக்க கேட்டுக்கிட்டு இருந்தனே, எதுக்கு கேட்டான்னு எனக்கும் தெரியலையே. இந்த 300 வரவேற்புரை யாரு? மனோஜ்குமார் PR நேரு. யாரு மனைவி? நீங்க தானே? நீங்க தான் எல்லா பேரும் படிச்சீங்களா? இந்த வரவேற்புரை வாசிக்கிறவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல TM சௌந்தரராஜன் பாட்டு பார்த்திருக்கீங்களா? முருகன் பாட்டெல்லாம் அவர் பாடுவார். இந்த TM சௌந்தரராஜனும் வரவேற்புரை வாசிக்கிறவங்களும் ஒண்ணு. TM சௌந்தரராஜன் எப்படி பாடுவார் பார்த்திருக்கீங்களா? பனி எதி நதி எதி கடல் அதி சனி எதி சகலமும் உனதொரு கருணை வெல்வை. அவர் பாடுறது பார்த்தா நமக்கு BP ஏறும், நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல, அந்த அளவுக்கு பாடுவார் TMS. அப்படிதான் அந்த வரவேற்புரை வாசிக்கிறவங்க அப்படிதான். யாரு என்னென்னலாம் இருக்காது. அனந்தர் ராமூர்த்தி அவர்களே, மனோஜ்குமார் அவர்களே, நேரு அவர்களே, டான்போஸ் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, சுதாகர் அவர்களே, சூர்யா அவர்களே, மவுன்ராஜ் அவர்களே, சமூக அவர்களே, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ நமக்கு ஒரு பயம் வரும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு இருக்கிற. ஏன்னா அது ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் இல்லை. இத்தனை பேரையும் படிக்கணும், ஒரு பேர் விட்டு போயிடக்கூடாது. இதுல ஒருத்தர் பேர் விட்டா கூட நாளை காலைல 10 மணிக்கு அண்ணன் வீட்டு வாசல்ல போய் நிற்பாங்க. என்னுடைய அன்பிற்குரியவர்களே, இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும், சில பேர் யோசிக்கலாம், வீட்டுல 1008 வேலை யோசிச்சு வந்திருக்கேன்ப்பா. நீயும் சும்மா இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மேடை போட்டிருக்க. அது என்ன விஷயம்? டைரக்டா விஷயத்துக்கு வந்துரு. சும்மா எதுக்கு இதுல 300-400 பேரையும் படிச்சுக்கிட்டு எதுக்கு அவர்களே டைம் வேஸ்ட் பண்ற? யோசிக்கிறீங்க தானே? எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? எல்லாம் யோசிக்கிறீங்க. எங்க ஐயா கை தூக்குறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த அவர்களே ஒரு மணி நேரம் பேசுறோம் பாத்தீங்களா, டைம் வேஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அது அப்படி இல்லை. நம்ம எல்லாம் சிரிக்கிறோம், ஆனால் இதற்கு பின்னால் ஒரு நூற்றாண்டு கால வரலாறு இருக்கு. இந்த பழக்கத்தை எல்லார் பேரையும் சொல்லி அவர்களேன்ட்டு ஒரு அரை மணி நேரம் படிக்கிற இந்த பழக்கம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பழக்கத்தை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம், ஐயா கலைஞர். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் பொன்னாட போத்துறாரு. அதுக்கு காரணம் இது இல்ல. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், தயவு செஞ்சு இங்க இருக்கிற எல்லோருக்கும் இந்த பத்திரிகையை கொடுங்க. இந்த பத்திரிகையை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பத்திரிகையில ஒரு இந்துவோட பேரும் இருக்கும், ஒரு கிறிஸ்தவன் பெயரும் இருக்கும், ஒரு இஸ்லாமியன் பெயரும் இருக்கும், ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர் பெயரும் இருக்கும், ஒரு மேல் சாதிக்காரர் பெயரும் இருக்கும். இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாரு, பெரிய பதவியில இருப்பாரு, அவரு பேரும் இருக்கும். யார் என்னன்னே தெரியாம கடைசியில ஒருத்தர் கசங்கி போன சட்டை போட்டு உட்கார்ந்து இருப்பாரு, அவரு பேரும் இருக்கும். வந்தாலே கார்ல தான் வருவாரு, அவர் காலே தரையில படாது, அவரு பேரும் இருக்கும். ஓட்ட சைக்கிளுக்கு திருப்பி பஞ்சர் ஓட்டி அந்த ஒரே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு, அவர் பேரும் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, இஸ்லாமியனா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, நீ மேல் சாதியா இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட சாதியா இருந்தாலும் சரி, நீ எந்த பதவியில இருந்தாலும் சரி, எந்த பதவியிலுமே இல்லைனாலும் சரி, நீ பணக்காரனோ ஏழையோ, இந்த சாதியோ அந்த சாதியோ, இந்த மதமோ அந்த மதமோ, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ திமுக மேடையில ஏறிட்டேன்னு சொன்னா உனக்கு சம மரியாதை, சுயமரியாதை, உன் பேர் சொல்லி அவர்களே என்று அழைக்கிற அந்த மரியாதையை இந்த திமுக உனக்கு கொடுக்கும்னு சொன்னது திமுக. இப்ப சொல்லுங்க, படிக்கிறது ஒருத்தா? எல்லாரும் பேரையும் படிப்போம். இந்த எல்லாரு பேரையும் திமுக மேடையில சொல்றதுக்கு எத்தனை ஆண்டு கால போராட்டம் தெரியுமா? எங்க ஐயாவை கேட்டு பாருங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் மேடை ஏறிட முடியாது, மேடை ஏறினாலும் எல்லாராலையும் பேசிட முடியாது, பேசினாலும் அந்த மேடையில எல்லாரு பேரையும் சொல்லக்கூடாது. பெரிய கலவரமே வந்துடும் ஊருக்குள்ள. நீ எப்பறம் அந்த சாதிக்காரன் பேரை சொல்லலாம்? அதுவும் என் ஊருக்குள்ள வந்து, என் ஊருக்குள்ள அண்ணே இப்பதானே வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் அவுட்டுனே இல்ல, ஒரு ஃப்ளோல போறேன், மறந்துடுவேன். பழி வாங்க நினைக்கிறீங்க, லேட்டா வந்தல பழி வாங்க நினைக்கிறாங்க போல. சோ இப்படி ஒரு அரசியல் நாகரிகத்தை, ஒரு அரசியல் அறிவை இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு சமீபத்தில் கட்சி ஆரம்பிச்ச அண்ணன் விஜய் அவர்கள் கூட பின்னாடி இருக்கிற தம்பிமார்கள் எல்லாம் வீடியோ பார்த்திருப்பீங்க. அவர் முத கட்சி ஆரம்பிக்கும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டப்ப கேட்டாரு, என்னடா சும்மா மேடையினா அவர்களே வேற வேலையே இல்லையான்ட்டு. இந்த அவர்களேன்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு இதுதான். எல்லா சாதிக்காரனுக்கும், எல்லா மதத்துக்காரனுக்கும், எப்பேற்பட்டவனுக்கும், எப்படிப்பட்டவனுக்கும் மரியாதை கொடுக்கணும். அவன் ஒரு மேடையில ஏறிட்டானா அவனுக்கு நான் துண்டு போடணும், எனக்கு அவன் துண்டு போடணும், அவன் பேரை நான் அவர்களேன்னு சொல்லணும், என் பேரை அவன் அவர்களேன்னு சொல்லணும்ட்டு ஒரு மரியாதையை, ஒரு சம அங்கீகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். யார் அந்த தலைவர்? இன்னைக்கு இத்தனை பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, தம்பி பேசுனது போதும், அதான் என்ன? சரி,
இன்னைக்கு இத்தனை பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இந்த சைடுல பாதி பேர், இதுலயும் பாதி பேர் ஆண்கள் தான் இருக்கீங்க, பாதி பேர் மேல பெண்கள் தான் இருக்கீங்க. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இது பார்க்க எனக்கு தெரிஞ்சு கிராமமா இருந்தா, ஊராட்சி தானே இது, ஊராட்சி தான், கிராமத்துல கேட்கறது தப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது அரசியல் மேடை தானே, இது ஒரு அரசியல் கட்சி தானே, திமுகன்றது ஒரு அரசியல் கட்சி, அரசியல் பேசுற இடம். அரசியல் பேசுற இடத்துல பெண்கள் உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? வீட்டுல வேற வேலை இல்லையா உங்களுக்கு? வீட்டுக்காரருக்கு சோறாக்கி வச்சிங்களா? துணி துவச்சிங்களா? சாமான் கழுவுனீங்களா? சீரியல் பார்க்குற வேலை இல்லையா? அரசியல் பேசுற இடத்துல லேடிஸ்க்கு என்னமா, பொம்பளைங்களுக்கு என்னமா வேலை அரசியல் பேசுற இடத்துல? அப்படி நான் பேசினேன்னா எங்க அண்ணன் ஏற்பாட்டாளர் எங்க ராமமூர்த்தி அண்ணா, எங்க அண்ணன் ராமமூர்த்தி அண்ணன் நேர் அண்ணன், எங்க அண்ணன் நேர் அண்ணன் என் சட்டையை பிடிச்சி இழுத்து செவுல்லே ஒண்ணு வச்சு, எந்த ஊர்ல வந்து பொம்பளைங்க அரசியல் பேசலாமான்னு சொல்றாரு, எந்த காலத்துலடா நீ இருக்கேன்னு கேட்பாரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றதுதான் கதை, நான் சொல்றதுதான் நடந்துச்சு. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி, 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க இருக்கிற எத்தனை பெண்கள் அரசியல் கூட்டத்துக்கு போயிருக்கீங்க? எத்தனை பெண்கள் அரசியல் பேசி இருக்கீங்க? எத்தனை பெண்கள் அரசியல் தலைவருடைய பேச்சை கேட்டிருப்பீங்க? உங்க தாய்மார்கள் சென்றிருக்கிறார்களா? உங்க பாட்டி இங்க போயிருக்காங்களா? அரசியல்னாலே அந்த இடத்துல ஆண்கள் மட்டும்தான் இருப்பார்கள், பெண்களுக்கு அந்த இடத்துல இடம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இத்தனை பெண்கள் வந்து அமர்ந்திருக்கீங்கல்ல, உங்களை யாரு கூட்டிட்டு வந்தா? அரசியல் பேசுகிற இடத்தில் பெண்களுக்கு என்று ஒரு தனி நாற்காலியை போட்டது யார்? ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு உள்ளாட்சியிலே 33 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதுல எந்த ஆம்பளையும் நிக்க முடியாது, 33 விழுக்காடு கவுன்சிலர்கள் பெண்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்ற ஒற்றை கையெழுத்தை அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற தலைவர் போடுவதற்கு முன்னால் இந்த நாட்டில் எத்தனை பெண்கள் அரசியல் பேசுகிறீர்கள்? எத்தனை பெண்கள் அரசியல் கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் காவல்துறையில் அணிந்து காவல் காக்கிறார்கள், பெண்கள் காவல்துறையில் பணியாற்றுகிறார்கள். நம்ம வீட்டுல நம்ம அப்பாவோ நம்ம தம்பியோ நம்ம கணவரோ நம்மளை நம்பி இருப்பாங்களா? எப்பா பாரு குளக்குள்ள உப்பள்ளி போட்டுறா, ஒரு சாம்பார் ஒழுங்கா வைக்கிறாளா? ஒரு உப்புமாவை பாரு சாணி மாதிரி இருக்கு, சமைக்கவே தெரியல, துணி துவைச்சா காலர்ல அழுக்கு போக மாட்டேங்குது. அதிகபட்சம் நம்ம மேல குறை சொல்றது இவ்வளவுதான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க மகளிர் மக்களே, என்னுடைய அன்பு தாய்மார்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பெற்ற தந்தையும் நீங்கள் மணந்து கொண்ட கணவனும் நீங்கள் பெற்ற முடியும் என்று உங்களுக்கு காட்டி சீருடை அணிந்து காவல்துறையை பணியமர்த்தினாரே ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர். இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்து இந்த அர்த்த ராத்திரியிலையும் இத்தனை ஆண்களுக்கு மத்தியில தைரியமா உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு கூட்ட 2 கருத்தியல் நடக்குது. ஒண்ணு முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள், இன்னொன்னு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. 4 வருஷம் ஆச்சு. அட வா, 4 வருஷம் ஆட்சியில இருந்தல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கிழிச்சுது? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கிழிச்சதுன்னு கேட்கிறவங்களுக்கு நாங்க என்ன கிழிச்சிருக்கோன்றதை காட்டுறேன். இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, அந்த பெண்களுடைய வாழ்வு மேம்பாட்டிற்காக அல்லும் பகலும் ஆயிரக்கணக்கான திட்டங்களை என்னுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் தற்போது அறிவித்திருக்கிறார். முதலாவதான ஒரு திட்டம், முத்தாய்ப்பான திட்டம், மகளிருக்கான அந்த உரிமை தொகை 1000 ரூபாய். நிறைய பேருக்கு அதனுடைய உண்மையான மகத்துவமே தெரியறது இல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இங்க இருக்கிற பெண்கள் நிறைய பேர் பார்க்கறதுக்கு வேலைக்கு போற மாதிரி தான் இருக்கீங்க. ஏன் ஒரு 1000 ரூபாய் கூட உங்களால சம்பாதிக்க முடியாது? சும்மா சொல்லுங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க? இல்ல, ஒரு வீட்டு வேலைக்கு போனா கூட 5000ல இருந்து 10,000க்குள்ள நம்ம சம்பாதிச்சிடலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கணும்? எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுவும் குறிப்பா பெண்களுக்கு ஏன் இந்த 1000 ரூபாய் கொடுக்கணும்? ஏகா நான் பாக்கியலட்சுமி வந்துட்டாங்கன்னு பாக்குறீங்களா? எதுக்கு பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கணும்? எனக்காவது யோசிச்சிருக்கோமா? ஒண்ணும் இல்லைங்க, இது ஒரு சின்ன உளவியல், சின்ன சைக்காலஜி தான். ஒரு ஆண் கிட்ட போயிட்டு, ஒரு ஆம்பளை கிட்ட போயிட்டு ஒரு சின்ன தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், பெருசா பட்ஜெட் போடுவாங்க. லேண்டு, நிலம் வாங்கணும், அதுல ஒரு பில்டிங்கை கட்டணும், 10-15 பேரை வேலைக்கு வைக்கணும், மிஷின் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கிட்டு ஒரு 5-6 லட்சத்துக்கு பெரிய பட்ஜெட்டா வந்துடும். ஆனா இதே ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பெண்கள்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன தொழில் தொடங்கணும்னு பேசி பாருங்களேன், கையில இருக்கிற காசை வச்சு தொழில் சொல்லுவாங்க. ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும், பக்கத்துல பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு உதிரி பூ வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்காந்து பூ கட்டி கோயில் வாசல்ல வியாபாரம் பாரு. ஒரு 2000 3000 இருந்தா கருவாட்டு கடைக்கு போ, கருவாடு வாங்கிட்டு வா, அழகா 10 ரூபா பாக்கெட் போட்டு அட்டை போட்டு வியாபாரம் பண்ணு. இது பெண்களுடைய உளவியல். பொம்பளைங்க எப்பவுமே கையில இருக்கிற காசை வச்சு ஒரு முதலீட்டை, ஒரு தொழிலை, ஒரு சேமிப்பை செய்யக்கூடியவர். நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். நான் இருப்பது சோழிங்கநல்லூர் தொகுதி.
என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி, ஒரு 60 வயது மதிக்கத்தக்க தாய்மார் அவர்கள். அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்க கிடையாது, சரிங்களா, பேர பிள்ளைங்களும் கிடையாது. ஒரே ஒரு பொம்பளை, குடிசை மாத்து வரை குடியிருப்பு. அந்த அம்மா கலாட்டான வீடு, அந்த ஒரே ஒரு பொம்பளை அங்க குடியிருக்காங்க. அந்த ஆயிரத்துக்கு மாசம் 1000 ரூபாய் வருது. அந்த ஆயா நினைச்சிருந்தா அந்த 1000 ரூபாய் இப்படி வாங்கி அப்படி செலவு பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த ஆயா அதை செய்யல. இந்த மகளிர் உரிமை தொகையுடைய மறுமலர்ச்சி என்னன்னு பாருங்க. அந்த அம்மா அந்த 1000 ரூபாவை சேர்த்து வைக்குது, சரிங்களா. மாசம் 1000 ரூபாய் வாங்கி செலவு பண்ணல, சேர்த்து வச்சுது. 2வது மாசமும் சேர்த்து வச்சுது. 3வது மாசமும் சேர்த்து வச்சுது. இப்ப அந்த அம்மா கையில எவ்வளவு இருக்கும்? 3 மாசம் 1000 ரூபாய் சேர்த்து வச்சா எவ்வளவு இருக்கும்? 3000 ரூபாய் இருக்கும். வெரி குட், 100 மார்க். 3000 ரூபாய் கையில இருக்கு. இப்ப அந்த 3000 ரூபாய் தூக்கிட்டு நம்ம பஸ் ஏறுது, பூ மார்க்கெட்டுக்கு போலான்ட்டு. பஸ்ல காசு கொடுக்கணுமா? இல்ல, பஸ் இலவசம். நேரா அந்த அம்மா பூ மார்க்கெட்டுக்கு போகுது. 3000 ரூபாய்க்கு பூ வாங்குது. வாங்கிட்டு வந்து வீட்டுக்கிட்ட உட்காந்து ஒரு சின்ன டேபிள போட்டு பூ கட்டி வியாபாரம் பண்றாங்க. 3000 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்த அந்த அம்மா 3000 ரூபாய்க்கே விற்பாங்க. கூட ஒரு 1000 ரூபாய் லாபம் வருமா? 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க, 4000க்கு விற்கிறாங்க, 1000 ரூபாய் லாபம். 3000 ரூபாய் கையில தனியா நிக்குது. இப்ப திருப்பி அந்த 3000 எடுத்துட்டு போவாங்க, பூ வாங்குவாங்க, வருவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, இன்னொரு 1000 ரூபாய் லாபம். திருப்பி போவாங்க, பூ வாங்குவாங்க, வருவாங்க, வியாபாரம் பார்ப்பாங்க, இன்னொரு 1000 ரூபாய் லாபம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை சேர்த்து வச்சு அதை ஒரு தொழில போட்டு அப்படி சிறுக சிறுக பூ வியாபாரம் பண்ணி 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 இன்னைக்கு அந்த அம்மா ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி எந்த அடையாளமும் இல்லாம ஒரு நாள் சோத்துக்கு, ஒரு வேளை சோத்துக்கு அடுத்தவங்க கிட்ட கையேந்திக்கிட்டு இருந்த அந்த அம்மா இன்னைக்கு பூக்கடை போட்டு ஒரு வியாபாரியாகி ஒரு முதலாளியாக இருக்கிறார். அந்த அம்மா அம்பானி ஆயிட்டாங்க. அவங்க பேர்ல பேங்க்ல பல கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு நம்ம 3 வேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுமா? அடுத்தவங்க கையேந்தி நிக்காம நிக்குமா? சுயகாலில் நிக்குமா? நாளைக்கு அந்த அம்மாவுக்கு தேவையான மருத்துவ செலவு அம்மாவே பாத்துக்குமா? என்னது சுயமரியாதை? எவன் கையும் எதிர்பார்க்க தேவையில்ல. கட்டின புருஷன் கையும் எதிர்பார்க்க வேணாம், பெத்த அப்பன் கையும் எதிர்பார்க்க வேணாம், பெத்த புள்ள கையும் எதிர்பார்க்க வேணாம். எனக்கு கொடுக்கிற மாதம் 1000 ரூபாயை வைத்து நான் ஒரு தொழில் செய்து என் காலில் என் உழைப்பில் நான் நிற்பேன் என்று பெண்களுக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் வழிவந்த ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த திட்டத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு இது நம்ம பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் இப்படி வரணும்னா இப்படி செலவா போயிடும். நம்ம செய்யறதுதான் செலவு. பெண்களுக்கு எப்பயுமே அந்த மாதிரி ஒரு சிக்கனம் இருக்கும். ஒரு ஆண் கையில 1000 ரூபாய் சிக்கிச்சுன்னா அவன் முதல்ல செலவை தான் யோசிப்பான், செலவு போக தான் சேமிப்பை யோசிப்பான். ஆனா பொம்பளைங்க அப்படி கிடையாது. 1000 ரூபாய் வருதுன்னா 200 ரூபாய் தண்டல் கட்டு, 100 ரூபாய் சீட்டு கட்டு, அதுக்கப்புறம் ஒரு 700 ரூபாய் இருக்கா, 700 ரூபாய் 400 ரூபாய் அப்படி இப்படி இருக்கிற குடும்ப செலவு பார்த்துக்கோ. மீதி இருக்கிறத எடுத்து புடவை கடையிலையோ கட்டில் கடையிலையோ இல்லை கடுகு டப்பாலையோ போட்டுவி. இது பொம்பளை, இது வந்து உண்மையா பொய்யா நான் சொல்றது? பெண்கள் எப்பவுமே செலவை முதல்ல பார்க்க மாட்டாங்க, முதல்ல ஒரு சேமிப்பை பார்த்துருவாங்க. ஒரு நகை சீட்டு போடுவாங்க, ஒரு தீபாவளி பண்டு போடுவாங்க. இருக்கிற காசுல முதல்ல சேமிச்சுட்டு மிச்சம் இருக்கிற காசுல தான் பொம்பளைங்க செலவு பார்ப்பாங்க. இப்ப புரியுதா? மாசம் 1000 ரூபாய் ஏன் ஆம்பளைங்க கிட்ட போல பொம்பளைங்க கிட்ட வருதுன்னு? நீங்கள் அந்த 1000 ரூபாயை ஒரு தொழிலாக, ஒரு முதலீடாக, ஒரு பொருளாதார வளர்ச்சியாக மாற்றுவீர்கள் என்று ஒரு முதல்வர் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை தான் அந்த 1000 ரூபாய். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு பெண்கள் பேரான சொத்து வச்சுக்கோங்களேன். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு சீதனம் கொடுப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சுன்னா சீர் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. நம்மளாம் பெருமையா நினைப்போம், எங்க அப்பா எனக்கு சீர் கொடுக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சீர் கொடுக்கறதுன்றது உன்னை மொத்தமா கலட்டி விடுறது. இந்தா உனக்கு ஒரு 10 பவுன் 60 சவரம் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு உன் கதை. அதுக்கப்புறம் நீ எதுக்கும் என்கிட்ட வராது, நான் எதுக்கும் வர மாட்டேன். சீர்ன்றது இதுதான். சொத்து பத்தி என்னைக்காவது நம்ம பேர்ல இருந்திருக்கா? அப்பாவோட சொத்து இருந்திருக்கா? அம்மாவோட சொத்து இருந்திருக்கா? எப்படி வந்தது? என் அப்பா சொத்துல எனக்கு உரிமை இருக்கு, என் அம்மா சொத்துல எனக்கு உரிமை இருக்கு, என் அண்ணங்காரன் தரமாட்டான், தம்பிக்காரன் தரமாட்டான், கோர்ட்டு வாசல்ல கேஸ் போடுறீங்கல்ல, துணிஞ்சு கேஸ் போடுறீங்கல்ல, நேரா போய் உங்க அம்மா கிட்டையும் பாட்டி கிட்டையும் கேட்டு பாருங்க. அப்படி ஒரு சட்டம் கிடையவே கிடையாது அந்த காலத்துல. எது கொண்டு வந்தது? முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார். பெண்ணுக்கும் பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய சொத்திலே சம உரிமை உண்டு என்பதை ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார். அவர் வழி வந்த ஐயா முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் செஞ்சது என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆம்பளைங்களே சம்பாதிச்சு சொத்து வாங்கினா கூட அந்த பெண்கள் பேர்ல பதிஞ்சா அந்த சொத்து பதியறீங்க பாத்தீங்களா, பதிவு கட்டணம், அந்த பதிவு கட்டணத்துல சலுகை இருக்கு. ஆம்பளைங்க பேர்ல சொத்து வாங்கினா 10 பைசா பிரயோஜனம் இல்ல. ஆனா நீங்க பொம்பளைங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆட்கள் பேர்ல சொத்து வாங்கினீங்கன்னா அதுல உங்களுக்கு பதிவு சலுகை இருக்கு. இப்படி பெண்களை முன்னேற்றுவதில் தொடர்ந்து இந்த கழகம் முயன்று கொண்டிருக்கிறார். இங்க இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள எத்தனை பேரு கூலி வேலை செய்யறவங்க இருக்கீங்க? கை தூக்குங்க. கூலி வேலை, ஏதாவது ஒரு கொளுத்து வேலை, 100 நாள் வேலை, இல்ல அடுத்தவங்க வீட்டுல போய் வீட்டு வேலை. ஏங்க அவ்வளவு சோகமா தூக்குற? கூலி வேலை செய்றீங்கன்னு சோகமா? தப்பு இல்ல, தைரியமா தூக்கலாம், அதுவும் ஒரு வேலை தானே, சரிங்களா?
இப்ப கை தூக்குன உங்கள எத்தனை பேர் வீட்டு பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறாங்க? திருப்பி கை தூக்குங்க. நான் கூலி வேலை செய்யறேன், ஆனா என் பிள்ளை ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறான். எத்தனை பேர்? ரைட். இப்ப நான் இந்த திமுக மேடையில வந்து ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த திருப்பரம்புத்தூர் தொகுதியில நான் ஒரு விஷயம் சொல்றேன். கூலி வேலை செய்றீங்க பாத்தீங்களா? உங்க பிள்ளைங்க யாரும் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போக கூடாது. உங்க பிள்ளைங்க யாரும் நாளையில இருந்து காலேஜ் போக கூடாது. உங்க பிள்ளைங்க யாரும் நாளையில இருந்து படிச்சு வக்கீல், டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் எதுவும் ஆகக்கூடாது. நீங்க எந்த வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறீங்களோ, நீங்க எந்த வீட்டுல துணி துவைக்கிறீங்களோ, நீங்க எந்த வீட்டுல கொளுத்து வேலை செய்றீங்களோ அதே வேலைதான் உங்க பிள்ளையும் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த மேடையை விட்டு இறங்கிட முடியும்? எங்க சேர் அந்த தம்பி சேர் எடுக்கிறான். சிரிங்க, தப்பு இல்ல. ஆனால் நாம் சிரித்துக் கொண்டிருக்கிற இதே நேரத்திலே ஒன்றியத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒன்றிய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் இதை ஒரு திட்டமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார். திமுக என்ன கிழிச்சதுன்னு கேக்குறீங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கிழிச்சதுன்னு கேக்குறீங்கல்ல, நல்லா கேளுங்க. இதை ஒரு திட்டமாக ஐயா மோடி அறிவித்திருக்கிறார். திட்டத்தினுடைய பெயர் விஸ்வகர்மா திட்டம். இந்த விஸ்வகர்மா திட்டம்ன்றது ஒண்ணும் இல்லைங்க. என் அப்பா செருப்பு தைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் செருப்பு தைக்க கத்துக்கணுமா, அதுக்கு ஐயா மோடி எனக்கு சம்பளம் கொடுப்பாராம். என் அம்மா கொளுத்து வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க தோட்டத்துல, நானும் கொளுத்து வேலை செய்ய கத்துக்கணுமா? நான் காலேஜ் போயிட்டு படிச்சு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் ஆயிடக்கூடாதான். நானே எங்க அம்மா செய்யற கொளுத்து வேலை செய்ய கத்துக்கணுமா? அதுக்கு ஐயா மோடி எனக்கு என்ன கொடுப்பாரு? சம்பளம் கொடுப்பாரு. ஒத்துக்கிறீங்களா? அனுப்பிடலாமா உங்க பிள்ளை டாக்டராக வேணாம், கொளுத்து வேலை செய்ய அனுப்பிடலாமா? உங்க வீட்டு பிள்ளை பிளஸ் 2 படிக்கிற பிள்ளைங்கள, 10th படிக்கிற பிள்ளைங்களா செருப்பு தைக்க அனுப்பிடலாமா? இதைத்தான் ஐயா மோடி அவர்கள் அறிவித்தார் விஸ்வகர்மா திட்டம் என்று. நீங்கள் கேட்கிறீர்களே, திமுக என்ன கிழிச்சது, ஸ்டாலின் என்ன கிழிச்சாருன்னு. ஒரே ஒரு செய்தி, ஐயா மோடி அறிவித்த இந்த திட்டம் விஸ்வகர்மா திட்டம். செருப்பு தைக்கிறவன் பிள்ளை செருப்பு தைக்கணும், கொளுத்து வேலை செய்யறவன் பிள்ளை கொளுத்து வேலை செய்யணும்னு ஐயா மோடி அறிவித்த அந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலமும் எந்த ஒரு தலைவரும் எதிர்த்து வாய் திறவாமல் இருந்த போது, தெற்கே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒற்றை தலைவர் எதிர்த்து குரல் கொடுத்தார். எந்த முதலமைச்சரும் பேசல, எந்த தலைவரும் பேசல. இன்னைக்கு யூடியூப்ல வந்து மக்களே அப்படின்னு கத்துற அண்ணன் சீமான் பேசல. நேத்து வரைக்கும் சினிமாவில் நடிச்சிட்டு இன்னைக்கு மேக்கப் போட்டு மேடை இருக்கிற அண்ணன் விஜய் பேசல. ஒரே தலைவர் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞரின் தவப்புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்டார், என் பிள்ளை ஏண்டா செருப்பு தைக்க போகணும், என் பிள்ளை ஏண்டா கொளுத்து வேலைக்கு போகணும்னு. அது இந்த மாவட்டத்துல ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு கூடுதல் தகவல் இருக்கு. அந்த விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதிலடியாக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பேர் கலைஞர் கைவினை திட்டம். அந்த கலைஞர் கைவினை திட்டம் சொல்றது என்ன தெரியுமா? நீ வா, உன் அப்பா என்ன பண்றாரு? செருப்பு தைக்கிறாரா? தைக்கட்டும். உங்க அம்மா என்ன பண்றாங்க? கொளுத்து வேலை செய்யறாங்களா? செய்யட்டும். உங்க அம்மா என்ன பண்றாங்க? 10 பாத்திரம் தைக்கிறாங்களா? தேய்க்கட்டும். நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற? டாக்டர் ஆகணுமா? வா. கலெக்டர் ஆகணுமா? வா. இன்ஜினியர் ஆகணுமா? வா. படி படி என்று உங்கள் வீட்டு பிள்ளைகளை செருப்பு தைக்க விடாமல், உங்கள் வீட்டு பிள்ளைகளை கொளுத்து வேலை செய்ய விடாமல், உங்கள் வீட்டு பிள்ளைகளை அடுத்தவர் வீட்டிலே எச்சில் பாத்திரம் தேய்க்க விடாமல், உங்கள் வீட்டு பிள்ளைகளை பள்ளியை நோக்கி கல்லூரியை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த கலைஞர் கைவினை திட்டம். ஐயா முத்தமிழறிஞர் கலைஞருடைய இந்த திராவிட மாடல் அரசு. அதற்கான திட்டத்தை அறிவித்தவர் உங்கள் வீட்டு பிள்ளை. 2021 உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு நீங்க அனுப்பிச்சீங்க பாத்தீங்களா? இன்றைக்கு மந்திரியா இருக்காரு, மாவட்ட செயலாளரா இருக்காரு ஐயா தாமு அன்பரசன் அவர்கள். அவர்தான் இந்த திட்டத்தினுடைய சம்மட்டி அடி அடித்து கலைஞர் கைவினை திட்டத்தை அறிமுகம் செய்தவர். என் பிள்ளைங்க என்ன செருப்பு தைக்கணும்ட்டு முதலாக குரல் எழுப்பியவர் உங்க தொகுதியிலிருந்து நீங்க ஓட்டு போட்டு அனுப்பிய ஐயா திரு தாமு அன்பரசன் அவர்கள். நீங்க பெருமைப்பட்டுக்கணும். அதுக்கெல்லாம் என் அன்பிற்குரியவர்களே, உங்களை படிக்க மட்டும்தான் இந்த கழகம் சொல்றது, எதுவும் கிடையாது. நீங்க யோசிக்கலாம், ஆளுங்கட்சியா இருக்கீங்க, தெரு மேடை போடுறீங்க, 2026 வேற வரப்போகுது, ஜாலி தான். இந்த ஆடி மாசம் திருவிழா கூட 3 நாள்ல முடிஞ்சிடும். இந்த தேர்தல் திருவிழான்றது குறைஞ்சது ஒரு 6 மாசம் இருக்கும். இன்னைக்கு திமுக மேடை போடுறான், அடுத்து பக்கத்துல அதிமுக ஒரு மேடை போடுவான், அதுக்கு அடுத்து பாமக போடும், அதுக்கு அடுத்து பாஜக போடும், நடுவுல காங்கிரஸ் போடும், எல்லா கட்சிக்காரனும் மேடை போடுவான். டெய்லி இனி ஒரே ஜாலி தான். எல்லாரும் வருவாங்க. அங்குள்ள வாக்காளர் பெருமக்களே, உங்கள் வாக்கினை 2026 உங்கள் பொன்னான வாக்கினை. அடுத்து ஒரு 6 மாசத்துக்கு நீங்க இதெல்லாம் கேட்க போறீங்க. எல்லா கட்சிக்காரனும் சேம் டைலாக், உங்கள் பொன்னான வாக்குகளை 2026 சேம் டைலாக். ஆனா இந்த 2026 நெருங்குகிற சமயத்தில் உங்களை யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா மோடியை பத்தி சொல்லிட்டேன். உங்க பிள்ளைங்களை செருப்பு தைக்க கூப்பிட்டாரு, உங்க பிள்ளைங்களை கொளுத்து வேலை செய்ய கூப்பிட்டாரு, உங்க பிள்ளைங்களை வீட்டு வேலை செய்ய கூப்பிட்டாரு. உங்க பிள்ளைங்க செருப்பு தைக்க கூடாது, கொளுத்து வேலை செய்யக்கூடாது என்று கோட்டையில் அமர்ந்து கொண்ட ஒரு மனிதர் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்.
இங்க எத்தனை பிள்ளைங்க 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் உள்ள ஒரு பயம் இருக்கும் தெரியுமா? அம்மா எத்தனை படிக்கிற? 12th. பயமா இருக்கா? வீட்டுல இந்த சைடு போதா அப்பா பெரம்பு வச்சிருப்பாரு, அந்த சைடு அம்மா விளக்கமாத்த வச்சுட்டு இருக்கான். விளக்கமா பிய போதா பெரம்பு பிய போதான்னு தெரியாது. அந்த பயத்திலேயே அந்த பிள்ளைங்க ஒரு மாதிரி பயத்திலேயே படிக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு இருக்கிற பயம். ஆனா பின்னாடி உங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு மேல பயம் இருக்கும். என்ன தெரியுமா? 12ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களா? இப்போ நல்லா படிப்பீங்களா? என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? மேல டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், ரைட்? கையில பெரம்பு கிளம்பு எதுவும் இல்லையே. பெற்றவங்களுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். என்ன தெரியுமா? இப்பதான் இந்த பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்தேன், அதுக்குள்ள 12ஆம் கிளாஸ் வந்துருச்சு, அடுத்து ஒரு காலேஜ்ல சேர்க்கணுமே. எந்த காலேஜ் போனா, ஒரு டாக்டர் காலேஜுக்கு போனா குறைஞ்ச ஒரு 50,000 கேட்பானே, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல போனா குறைஞ்சது ஒரு 30,000 கேட்பானே. என் பிள்ளைய நான் ஒரு நல்ல காலேஜ்ல சேர்க்கணுமே. அந்த நேரத்துல போயிட்டு நான் யாருக்கிட்ட 10,000 20,000 கையேந்துறேன்? என் பிள்ளைக்காக இப்பல இருந்து மாசம் மாசம் என் வீட்டுக்காரர் கொடுக்குற சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து வைக்கணும். அப்பதான் நாளைக்கு என் பிள்ளைய காலேஜ்ல சேர்க்கும் போது நான் இன்னொருத்தண்ட போய் கையேந்த வேணான்னு. இங்க இருக்கிற எத்தனை தாய்மார்கள் யோசிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. உன் பிள்ளைங்க காலேஜ் சேர்க்கும் போது அடுத்தவங்கள்ட்ட கையேந்த கூடாதுன்னு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர்? யாருமே சேர்த்து வைக்கலையா? கூச்சப்படுறீங்க. தம்பி பாக்கியலட்சுமி போட்டுருப்பாப்பா, மணி 8:15 ஆச்சுப்பா. நீங்க சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையாங்க? உங்க வீட்டு பிள்ளைங்களுக்காக, படிக்கிற உங்க வீட்டு பிள்ளைங்களுக்காக ஒரு தாயாக தந்தையாக நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்களோ இல்லையோ? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு பள்ளி மாணவர்களும் உயர்கல்வியை தேர்ச்சி பெற வேண்டும் என்று, அந்த மாணவர்கள் கடன் இல்லாமல் கல்லூரி செல்ல வேண்டும் என்று ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து, தந்தை ஸ்தானத்திலிருந்து கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மனிதர் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் மாதா மாதம் படிக்கிற மாணவனுக்கும் மாணவிக்கும் பேர்ல 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறது. காசு சும்மா கொடுக்கல தம்பி, காசு சும்மா கொடுக்கல. நீ காலேஜ் ஃபீஸ் கட்ட போகும்போது உன் அப்பா அம்மா அடுத்தவங்க காலில் போய் விடக்கூடாது, உன் அப்பா அம்மா அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்க கூடாது, உன் அப்பா அம்மா அடுத்தவங்க போய் 10 வட்டிக்கு 15 வட்டிக்கு கடன் வாங்கி கடன்காரன் ஆகக்கூடாதுன்ட்டு உன் குடும்பத்தை பத்தி, உன்னுடைய உயர்கல்வியை பத்தி, நீ நல்ல காலேஜ்ல சேர்ந்து நல்லா படிக்கணும்ன்றதுக்காக உன் தாய் தந்தை ஸ்தானத்திலிருந்து கோட்டையிலே ஒரு முதல்வர் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இத மனசுல வச்சுக்கிட்டு போடுங்க 2026 ஓட்ட. என்னுடைய அன்பு தம்பி தங்கைகளே, இதற்கு முன்னாடி இருக்கிற அந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் கூட்டத்தை அப்படியே விட்டுறேன். பின்னாடி நிற்கிற அண்ணன் தம்பிகள் சின்ன பேரா இருந்தாலும் பரவாயில்ல, 10-15 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கான ஒரு செய்தியை சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப வைப்ரண்டா இருக்கும் இளைஞர்கள் எல்லாம். 10 வச்சா பத்திக்கிற பஞ்சு மாதிரி இருக்காங்க. ஏன்னா அரசியல் காலம் அப்படி இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் மேடை ஏறி என் அன்பு மக்களே அப்படின்னு கத்துனாங்கன்னா யார் கத்துவா? அண்ணன் சீமான். சீமான் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மைக்கு கிழிய கத்துனாங்கன்னா இவர் தான்டா தமிழ்நாட்டுக்கு தேவை, என்னமா கத்துறாரு, இவர் தான் அடுத்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் முடிவு பண்ணிடுவோம். பொம்பளை பிள்ளைங்க அது இன்னும் இது. யாராச்சும் ஒருத்தர் சினிமால இருந்து வந்துட்டாருன்னா ஏன் ஓட்டி இவருக்கு தான், பாத்தியா எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்ல, ஆம்பளை பசங்க அதான் சேர்த்து வந்துடுறாங்க. இப்ப அவன் அதுக்கு மேல போயிடுவான். எங்க அண்ணன் படத்தை பத்தியால ஒரு விரல் புரட்சி, ஏன் அந்த ஒரு விரல் புரட்சியை ஒரு விரலை காட்டிட்டு அவன் 10,000 கோடி சொத்து வாங்கிட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையை குடிதோண்டி புதைக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சீமானை பத்தி சொன்ன இல்லைங்களா? என்னுடைய தம்பி தங்கைகளே, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி உங்களை வழிநடத்துகிறது என்று பாருங்கள். எத்தனை பேர்கிட்ட உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான்றது பாருங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்மையில ஒரு காலை உணவு திட்டத்தை அறிவிச்சார் தெரியுமா? ஏழை பிள்ளைங்களுக்கு எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு போனா காலையில சாப்பாடு போடுறாங்க ஸ்கூல்ல. அழகா இருக்க சிரிச்சா சொல்லு, போடுறாங்களா இல்லையா? போடலாம் சொல்ல, அந்த நேரிட்ட சொல்லி போட சொல்லுவோம். போடுறாங்களா இல்லையாடா? போடுறாங்க. நல்லா இருக்கா? ஏழை வீட்டு பிள்ளைகள் சாப்பிடணும், பசியோடு இருக்கக்கூடாதுன்றதுனால காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதல்வர் போடுறாரு. அதுல இருந்து தப்பு இல்லையே. சோறு போடுறது தப்பா? சோறு போடுறாரு. அந்த சோறு போடுற விஷயத்த ஒரு செய்தித்தாள் இப்படி விமர்சிக்குது. அந்த செய்தித்தாளோட பேர் நான் சொல்ல விரும்பல. ஆனா அந்த செய்தித்தாள் எப்படிப்பட்ட செய்தித்தாள்னா, இந்த ஆரிய மாடல், சனாதனம், RSS, பாஜக இந்த மாதிரியான கட்சிகளுடைய சித்தாந்தத்தை அப்படியே அது வெளியிடும். சுருங்க சொல்ல போனா அது பாஜகவோட பீட்டிங் மாதிரி. பாஜக சொல்றது அப்படியே அந்த செய்தித்தாள் வெளியிடும். சரிங்களா? அந்த செய்தித்தாள் என்ன தெரியுமா போடுது? ஏழை குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தில் சோறு போட்டா அரசு பள்ளியில கக்கூஸ்னா ரொம்ப வழிதான். கேக்குதா? உங்க பிள்ளைங்களுக்கு சோறு போட்டா பாத்ரூம் போய் பாத்ரூம் ரொம்ப வழியுதுன்னு ஒரு செய்தித்தாள், பாஜகவினுடைய சித்தாந்தத்தை வெளிப்படுத்துகிற செய்தித்தாள் சொல்லுது. இது பாஜக சித்தாந்தம். இப்ப அப்படியே அண்ணன் சீமான் கிட்ட வருவோமா? நீங்க எல்லாம் உணர்ச்சிகர பொங்க இருக்கீங்களே, உங்களுடைய தலைவனாக நீங்கள் நினைக்கிறீர்களே, அந்த அண்ணன் சீமான்ட்ட வருவோமா? அண்மையில நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மதுரையில ஒரு நூலகம் திறக்கிறாருங்க. உயர்தரமான நூலகம். அந்த நூலகத்துடைய சிறப்பு என்னன்னு சொல்றேன் பாருங்க.
யாராவது ட்ரெயின்ல டிராவல் பண்ற பழக்கம் இருக்கா? சென்னையை தாண்டி திருச்சி, திண்டுக்கல், சேலம், கோவை ஐயா பண்ணுவீங்களா? ரைட்டு. சென்னையை தாண்டிட்டீங்கனாலே, ட்ரெயின்ல போறவங்க சென்னையை தாண்டிட்டீங்கனாலே இந்த ஜன்னல் வழியா லைட்டா எட்டி பாருங்க. காலையில போனீங்கன்னா பாருங்க, காலையில 8 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் சென்னையை தாண்டி நீங்க எந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான். பேய் மாதிரி படிப்பான், கூட்டமா படிப்பான். காலையில வரும்போதே சாப்பாடு கட்டிட்டு வந்துருவான். பாத்திருக்கீங்களா? காலையில வரும்போதே சாப்பாடு கட்டிட்டு வந்துருவான். உட்காந்து நைட்டு ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருப்பான். எதுக்கு? டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்ஐ எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம், ஒரு போலீஸ் வேலை வாங்குறதுக்கு, இல்ல ஒரு தாசில்தார் வேலை வாங்குறதுக்கு. யாரு கான்ஸ்டபிள் வேலைக்கு யார் படிப்பா? அம்பானி வீட்டு பிள்ளையா? நம்ம வீட்டு பிள்ளைங்க. எதுக்கு படிக்கிறாங்க? ஒரு 3 வேளை சோறு எங்க அப்பா அம்மா ஒழுங்கா போட்டுற மாட்டேனா. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு அரைக்காணி நிலம் இருக்கு, அதை வாங்கி ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டேனா. என் அப்பா அம்மா சாகிறதுக்குள்ள ஒரு சொந்த வீட்டுக்கு உரிமையாளர்களா உட்கார வச்சிட மாட்டோம்ட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க, நடுத்தர வீட்டு பிள்ளைங்க, ஏழை வீட்டு பிள்ளைங்க தான் வேகாத வெயில்ல ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் கட்டுமையா உட்காந்து பேய் மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அரசு வேலைக்கு போயிடணும். அப்படிப்பட்ட ஏழை நடுத்தர வர்க்கத்து மாணவர்களை பார்த்து நம்முடைய முதல்வர் சொன்னார், உன்னை யாரு கஷ்டப்பட்டு படிக்க சொன்னா? நீ ஏன் வேகாத வெயில்ல உட்காந்து படிக்கிற? வா, மாவட்டம் முழுக்க ஒரு நூலகம், எல்லா நூலகத்திலுமே ஏசி வசதி, ஏசி போட்டு பிரம்மாண்டமா ஒரு நூலகம் கட்டியிருக்கேன். வா, நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ உனக்கான புத்தகம் அங்க இருக்கு. வா, உனக்கு 3 வேளை சாப்பாடு அங்க இருக்கு. ராஜா மாதிரி வா, ஏசிய போடு, சோஃபால உட்காரு, புக்கை எடுத்து படி, 3 வேளை சாப்பாடு போடுறேன், சாப்பிடு, தெம்பா படின்ட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க வேகாத வெயில்ல ரயில்வே ஸ்டேஷன்லயும், பஸ் ஸ்டாண்ட்லயும், லைப்ரரி வாசலையும் உட்காந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஏசி நூலகத்தை நம்முடைய முதல்வர் கட்டி கொடுக்கிறார். அந்த நூலகத்தை பத்தி அண்ணன் சீமான் அவர்களிடம் ஒரு செய்தியாளர் கேட்கிறார், இந்த மாதிரி மதுரையில ஒரு நூலகம் கட்டியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நூலகம் என்பது, மதுரை நூலகம் என்பது மாணவர்கள் போய் படிக்கிற நூலகம் மாதிரி இல்லையா. அந்த இளைஞர்கள் எல்லாம் அவங்க காதலிக்கிறாங்க பாத்தீங்களா, காதலிக்கிற பொண்ணு, அந்த காதலிக்கிற பெண்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு காதலிக்கிற இடம் மாதிரி இருக்கான். சிம்பிளா சொன்னா அந்த நூலகத்தை போய் எவனும் படிக்கல, அங்க போயிட்டு எல்லாம் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு யார் சொல்றா? அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றார். ஒத்து போதா? ஏழை வீட்டு பிள்ளை சாப்பிடணுங்கிறதுக்காக காலையில சோறு போட்டா பாஜக என்ன சொல்லுது? ஏழை வீட்டு பிள்ளைங்களுக்கு சோறு போட்டா கக்கூஸ் ரொம்ப வலிதுன்னு சொல்றது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், ஆரிய மாடல். ஏழை வீட்டு பிள்ளைங்களுக்கு சோறு போட்டா கக்கூஸ் ரொம்ப வலிதுன்னு சொல்லுது. அண்ணன் சீமான் என்ன சொல்கிறார்? ஏழை வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக ஒரு நூலகத்தை கட்டினால் அங்க போய் எவனும் படிக்கிறா, அங்க போய் காதலிச்சுக்கிட்டு இருக்கான்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. ஒரே ஸ்லாங்கா இருக்கா? நீ படிக்கவே கூடாது, நீ படிக்கவே கூடாதுன்றதுல உறுதியா இருக்காங்களா? இந்த ஒண்ணு மட்டும் கிடையாதுங்க. இப்ப அண்மையில் அண்ணன் சீமான் அவர்கள் பணமரம் ஏறினார் பாத்தீங்களா? பணமரம் ஏறி கல் இறக்குனார்ல, அது கல் இறக்குனதெல்லாம் 2வது விஷயம், அது போலீஸ் கேஸ், அது வேற விஷயம். ஆனா அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் சீமான் பேசின வார்த்தையை எத்தனை பேர் கேட்டீங்க? ஒரு தலைவர்க, அவரு நம்முடைய கொள்கைக்கு எதிராக இருக்கட்டும், வேற சித்தாந்தமா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்க தான் வேணும். அது 10 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, 10 லட்சமா இருந்தாலும் சரி, ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னாடி நிக்குது. அந்த கூட்டத்துக்கு நீங்க ஒரு முன்னோடியா இருக்கீங்க, அந்த கூட்டத்தை நீங்க வழி நடத்துறீங்க, அந்த பொறுப்போட நீங்க பேசி இருக்கணும்ல. அந்த கல்ல இருக்கிற கூட்டத்துல இருந்து அந்த சீமான் சொன்னது தெரியுமா? நாங்கெல்லாம் காலேஜுக்கு போவோம். எதுக்கு? காலேஜுக்கு போய் நாங்கெல்லாம் படிக்க மாட்டோம், கல்லு குடிக்கிறதுக்காகவே நாங்க காலேஜுக்கு போவோம். நேரா காலேஜுக்கு போவோம், காலேஜை கட்டடிச்சுட்டு கல்லு குடிச்சிட்டு பொரோட்டா சாப்பிட்டு நாங்க போயிட்டு கபடி ஆடுவோம். சொல்றது யாரு? எந்த அரசியல்வாதியாவது பேசுவாங்களா? இந்த காலேஜ் போற பிள்ளைய நல்லா போப்பா, காலேஜ் படிப்பா, அடுத்து MBA படிப்பா, MSc படிப்பா, டாக்டர் ஆகுப்பா, இன்ஜினியர் ஆகுப்பா, கலெக்டர் ஆகுப்பான்னு சொல்றதை கேட்டிருப்போம். படிக்காதவங்க யாராவது ஐயா படிச்சிருக்கீங்களா ஐயா? படிக்கல. உங்க வீட்டுல இருக்க பேர பிள்ளைங்க என்னன்னு சொல்லுவீங்க? நல்லா படிப்பான்னு தானே சொல்லுவீங்க. நான்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கே போனதுல தெரியுமா, வாத்தியாருக்கு மண்டையில கல்லு விட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன், இப்படிலாம் சொல்லி வளர்ப்பீங்க? சீமான் சொல்லி வளர்க்குறாருங்க. காலேஜுக்கு போனா நான் காலேஜ்ல போய் படிக்க மாட்டேன், கபடி ஆடுவேன், கல்லு குடிப்பேன், புரோட்டா தின்னுவேன், அதுக்காக மட்டும்தான் காலேஜுக்கு போவேன், காலேஜுக்கு போய் படிக்க மாட்டேன் சீமான் சொல்றார். உங்களுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தை நீங்க எப்படி வழி நடத்துறீங்க? உங்களுக்கு பின்னாடி நிற்கிற கூட்டம் எப்படி அதை கேட்கும்? எல்லா கூட்டத்திலும் 3 வகையா மனிதர் இருப்பான். ஒருத்தர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், இந்த நம்ம தாய்மார் மாதிரிலாம் நான் என்ன கண்டுக்கவே மாட்டேன். ஒருத்தன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இன்னொருத்தன் நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டுட்டு அதுல அவனுக்கு என்ன தேவையோ அதை சிந்திச்சு முடிவெடுப்பான். இந்த ரெண்டுமே இல்லாத 3வது ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு என்ன சொன்னாலும் நம்புவான். இந்த எங்க ஐயா மாதிரி நான் பேசுறதா உண்மையா போய் கூட தெரியாது, ஆனா நம்பிட்டு இருப்பான். 3 வகையில இருப்பான். இதுல முதல் 2 வகையை விட்டுருங்க. 3வது அண்ணன் சீமான் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவர் என்ன சொன்னாலும் நம்புற கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டத்தை நீங்க எப்படி வழி நடத்துறீங்க?
அப்ப கல்லூரி போய் அந்த பானம் படிக்க கூடாது, கல்லூரி போய் அந்த பையன் படிக்க கூடாது, டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் ஆக கூடாது, காலேஜ் போய் அந்த பையன் கல்லு குடிக்கணும், அந்த பையன் பரோட்டா தின்னணும், அந்த பையன் கபடி ஆடணும், கெட்டு சீரழிஞ்சு நாசமா போகணும். அதுதானே சொல்ல வரீங்க? இப்படி ஒரு பக்கம் நீ படிக்க கூடாது, நீ வாழ்க்கையில உருப்படக்கூடாது, நீ படிச்சு உங்க அப்பா அம்மாவை மேன்மைப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பக்கம் தொடர்ந்து உன் வாழ்க்கையை சீரழிக்கிற செய்தியை பல கட்சிகள் நீ நம்புகிற, உன்னுடைய நண்பர்கள் நம்புகிற, யூடியூப்ல ஃபேமஸா இருக்கிற, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருக்கிற, வாட்ஸ்அப்ல ஃபேமஸா இருக்கிற பல கட்சிகள் நீ படிக்கவே கூடாதுன்றது ரொம்ப உறுதியா இருக்கு. திமுகவுடைய ஒரே உறுதி, ஒரே குறிக்கோள் உன்னை படிக்க வைக்கிறது மட்டும்தான். எங்க அண்ணன் நேருக்குலாம் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைப்பேன். நம்ம பசங்க நம்ம படிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி போட வேண்டிய அவசியமே இருக்காது. மேடை, இந்த நலத்திட்ட உதவிகள், இந்த லைட், பேனர் ஒரு தேவையும் இருக்காது. நம்ம பையன் படிச்சுட்டானா அவன் திமுக விட்டு வெளியே போக மாட்டான். வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா, உனக்கு அரசியல் அறிவு வந்துருச்சுன்னா, நீ அரசியல் வரலாறு படிச்சுட்டனா, நீ புத்தகத்தை எடுத்து செய்தித்தாளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டனா, இன்னைக்கு வருகிற இந்த யூடியூப் அரசியல்வாதிகள், சினிமா அரசியல்வாதிகள் அப்பப்ப வந்துட்டு போற நட்சத்திரங்களுக்கு பின்னால் நீ போக மாட்ட. உதயசூரியனுடைய உதயம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிடும், திமுக என்னன்னு புரிஞ்சிடும். அதனாலதான் உங்க தலைப்பாடு அடிச்சு படி படி படிட்டு தெரு முழுக்க நூலகம் கட்டிச்சு படிக்க சொல்லிட்டு இருக்கு. ஒரு கட்சி தொடர்ந்து சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட எல்லாரையும் மேம்படுத்திட்டு. நீங்க நினைக்கிறீங்கல்ல திமுக என்ன கிழிச்சதுன்னு கேக்குறீங்கல்ல, இன்னைக்கு எல்லாரும் அரிசி சோறு சாப்பிடுறோமா? நாட்டுக்கல்ல போயிட்டு 50 ரூபா கொடுத்தா 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ அரிசியாக்கா? 1 கிலோ அரிசி எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபா கொடுத்தா அரிசி கிடைக்குது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 50 ரூபா இல்ல 500 ரூபா கொடுத்தாலும் 5000 ரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு அரிசி கிடைக்காது. அந்த மாதிரி காலத்தை பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஜாதி இருக்கு தெரியுமா? என்ன ஆரம்பிக்க, செட்டியார், கவுண்டர், நாயுடு, முதலாளி, அந்த ஜாதி கேட்கல. தமிழ்நாட்டில் மொத்தம் 2 ஜாதி தான். நெல்லு பார்த்துருக்கீங்களா? நெல்லு கதிர் இருக்குல்ல, அந்த நெல்லுல உள்ள அரிசி இருக்கும், வெளியில பதர் இருக்கும். தமிழ்நாட்டில் என்ன 2 ஜாதி தெரியுமா? இந்த நெல்லை அடிச்சு வர்ற அந்த அரிசி இருக்கு பாத்தீங்களா, அந்த அரிசியை சோறாக்கி சாப்பிடுறது மேல் சாதி. அந்த நெல்லை அடிச்சு வீணா போகுது பாத்தீங்களா பதறு, அந்த பதர்ல கஞ்சி காய்ச்சி குடிக்கிற தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஏழை சாதி. இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு அரிசி சோறு சாப்பிடுறோம்ல, உன் தாத்தா பாட்டி கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கையில வருஷத்துல ஒரு நாள் தான் அவங்க வீட்டுல அரிசி சாப்பாடு பொங்குவாங்க. அதுவும் எப்படி? கடையில போய் வாங்கிட்டு வர்றது கிடையாது, படி அரிசி வாங்குற பழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குப்பா. உங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து படி அரிசி வாங்குற பழக்கம். வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி, பொங்கல் நல்ல நாள் வந்துச்சுன்னா உங்க தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு போவாங்க. எங்க? பண்ணையார் வீட்டுக்கு. அந்த பண்ணையாரம்மா ஒரு ஆளாக்குல அரிசி கொண்டு வந்து நிற்கும். அரிசியோ நெல்லோ ஏதோ ஒண்ணு ஒரு ஆளாக்குல கொண்டு வரும். அது எப்படி? நம்ம எப்படி நிற்போம், அந்த அம்மா பின்னிட்டு போடும். அந்த ஒரு ஆளாக்கு அரிசி தான் உன் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும், உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த வருஷம் முழுக்க அந்த ஒரு ஆளாக்கு அரிசி தான். அதுக்கப்புறம் அவங்க அரிசி சோறு சாப்பிடவே முடியாது, களி தின்னலாம், பதர்ல கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம், அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நம்ம 3 வேளை அரிசி சோறு சாப்பிடுறோம்ல, எப்படி எப்படி வந்தது இந்த மாற்றம்? இந்த தமிழ்நாட்டில் எல்லோரும் அரிசி சோறு சாப்பிடுறோம், எப்படி வந்தது இந்த மாற்றம்? ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பண்ணையாளர்களிடம், பண முதலாளிகளிடம் இருந்த அந்த சொத்துக்களை, அந்த நிலங்கள் எல்லாம் புடுங்கி, அந்த நிலங்களை எல்லாம் சொத்தை நாட்டுடைமையாக்கி, அந்த நிலங்களை எல்லாம் மறித்து இதே ஊரில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளுக்கு அந்த நிலங்களை பகிர்ந்தளிப்பதற்கு முன்னால், ஏழை விவசாயிகளுக்கு இலவச உரங்கள் வழங்கியதற்கு முன்னால், மானிய உரங்கள் வழங்கியதற்கு முன்னால், ஐயா மோடி, நல்லா கேட்டுக்கோங்க, ஐயா மோடி அவர்கள் அம்பானி, அதானி என்ற 2 பண முதலாளிகளுக்காக 1 ரூபா இல்ல 2 ரூபா இல்ல 16 லட்சம் கோடி ரூபாய், எவ்வளவு? 16 லட்சம் கோடி, எத்தனை ஜீரோன்னு கூட தெரியாது, 16 லட்சம் கோடி ரூபாயை 2 பண முதலாளிகளுக்காக ஐயா மோடி தள்ளுபடி செய்த போது 7000 கோடி ரூபாயை என் நாட்டில் இருக்கக்கூடிய கோவணம் கட்டிய ஏழை விவசாயிகளுக்காக ஒரே கையெழுத்திலே தள்ளுபடி செய்தாரே ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல அரிசி சாப்பாடு கொதிச்சிருக்கு? ஏழைங்க என்னைக்கு அரிசி சாப்பிட்டுருக்கோம்? பண்ணையார் சாப்பிட்டுருப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் சாப்பிட்டிருப்பாங்க. ஏழை வீட்டில் அரிசி கொதித்தது ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில். மலிவு விலையில் அரிசி கொடுக்கப்பட்டது, கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, அரிசி என்கிற உணவு எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. 42 அணைகளை கட்டி விவசாயத்தை பெருக்கியவர் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர். இதுக்கு அதே வழியில் வந்த ஐயா முத்தமிழறிஞர் கலைஞருடைய வாரிசு முக ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து விவசாயத்தில் பல புரட்சிகளை செய்திருக்கிறார். இந்த மருத்துவத்தை எடுத்துக்கோங்க, இங்க இருக்கிற எத்தனை பேரு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு
போகணும்னா 1.5 லட்சம் 2 லட்சம் பில் கட்டுறது வசதி இருக்கவங்க எத்தனை பேர்? 1.5 லட்ச ரூபாய் பில் உடனே கட்ட முடியுமா நம்மளால? முடியாது. நம்மை காக்கும் 48 ஒரு திட்டம் நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்மையில் அறிவித்த திட்டம். 4 லட்சம் பேர். நீங்க கேக்குறீங்கல்ல, நான்ப்பா 200 தொகுதியில ஜெயிச்சிருவோம் உங்க ஆள் சொல்றாரு, எப்படிப்பா 200 தொகுதியில ஜெயிப்பீங்கன்ட்டு? எங்களுக்கு ஓட்டு போடுற கணக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த நம்மை காக்கும் 48 ஒரு திட்டம். அந்த திட்டம் செய்யறது என்னன்னா ஒண்ணும் கிடையாது. இந்த ஹைவேஸ் இருக்கு பாத்தீங்களா, வார்த்தை படிக்க கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, சொரிஞ்சோ சொரியாமலோ யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஹைவேஸ்ல அடிபட்டுருது, ஓகேங்களா? நமக்கு உதவி செய்யணும்ன்ற மனசு இருக்கும், ஆனா பாக்கெட்ல 10 பைசா இருக்காது. உடனே என்ன பண்ணுவோம்? தூக்கிட்டு போயிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்ப்போம். ஏன்னா ஒரு பில்லு வந்துடும், பில்லை நம்ம தலையில கட்டிடுவோம். அதனாலே நம்ம பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட சேர்க்க மாட்டோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்ப்போம். இது முன்னாடி இருந்த ஆட்சி. ஆனா இப்ப இந்த நம்மை காக்கும் 48 என்ன தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க அவன் தமிழனா இருந்தாலும் சரி, வங்காளியா இருந்தாலும் சரி, குஜராத்தியா இருந்தாலும் சரி, தமிழ் பேசினாலும், தெலுங்கு பேசினாலும், கன்னடம் பேசினாலும், யாரு என்ன பேசினாலும் ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா அவனை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல், அது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் பரவாயில்ல, அந்த முதல் 48 மணி நேரத்துக்கான செலவை அந்த முதல் 48 மணி நேரத்துக்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கும். உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு அடிபட்டா கூட, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அடிபட்டா கூட, யாரு என்னன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கு ரோட்ல அடிபட்டா கூட தைரியமா தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேருங்க. அரசாங்கம் அதுக்கான தொகையை கொடுக்கும். 2 லட்சம் ரூபாய் வரைக்குமான மானியத்தை அரசு வழங்குகிறது. இவளை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற அரசு தொடர்ந்து பல புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். மருத்துவத்தில் எப்படி மாற்றுத்திறனாளிகள் 13,000 மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு கவுன்சிலர்களாக பதவியேற்கவிருக்கிறார்கள். திருநங்கைகளுக்கான நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சமீபத்திலே கூட ஒரு திருநங்கை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியமர்த்திருக்கிறார். திமுக என்ன கிழிச்சதுன்னு கேட்கிறவங்களுக்கு ஒரே பதில் தான், திமுக இந்த சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒருவரை திமுக என்கிற கழகம் உயர்த்தி பிடிச்சிருக்கு. நிறைவா ஒரே விஷயத்தை சொல்றேன். எங்க அம்மா எல்லாம் ரொம்ப நேரம் முகச்சிட்டு இருக்காங்க. நாங்க அப்படிதானே புயலை போட்டுட்டு அவங்க மெல்ற ஸ்டைல்ல புயலை மெல்றாங்களா இல்ல என்ன மெல்றாங்களானே தெரியல. அந்த அம்மா யாரும் புயலை வாங்கி கொடுக்காதீங்கப்பா. முடிச்சிட்டேன், அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். நிறைவாக இது கிராமம், அதனால இந்த ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். திமுக காரனுக்கு எப்பயுமே கொஞ்சம் கெத்து அதிகம். அதை கெத்துன்னு சொன்னாலும் சரி, திமுருன்னு சொன்னாலும் சரி, அது கொஞ்சம் அதிகம். ஏன் தெரியுமா? திமுக காரன் ஏன் எப்பயுமே கருப்பு சிவப்பு துண்ட கடை தோல்ல போட்டுட்டு சுத்தம் தெரியுமா? என்ன கதைன்னு கேட்டுப்பாங்க. இந்தியாவில் எந்த வளர்ச்சிக்கும் இல்லாத வரலாறு திமுகவுக்கு மட்டுமே உண்டு. என்ன தெரியுமா? ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகிறார். அப்ப திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கோவிந்தசாமின்ற ஒரு ஏழை தொண்டர், அவர் எந்த பதவியிலும் கிடையாது, எம்எல்ஏ எம்பி எதுவும் கிடையாது, மினிஸ்டர் கூட கிடையாது, ஒரு சாதாரண ஏழை தொண்டர். அவர் பேர் கோவிந்தசாமி, ஒரு ஏழை விவசாயி, ஆனா திமுகவை சேர்ந்தவர். அவரு முதலமைச்சராக இருக்கிற ஐயா கலைஞர்கிட்ட போறாரு. ஐயா இந்த மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துல குடகனாறுன்னு ஒரு ஆறு வருது, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஆத்துக்கு நடுவில் ஒரு அணை கட்டிட்டீங்கன்னா அந்த அணையை வச்சு தூத்துப்பட்டியில இருக்கிற 18 பட்டிக்கு விவசாயம் பார்த்து நாங்க நல்லா பொழைச்சிப்போன்ட்டு ஐயா கலைஞர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க அந்த அணையை கட்டுற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன், நீங்க அணை கட்டி கொடுங்க, நான் செருப்பு போட்டுக்கிறேன்ட்டு செல்லமா கோச்சிக்கிறாரு. கலைஞர் என்ன செய்யறாரு, அடுத்த நிதியாண்டுல நிதி ஒதுக்கி அணை கட்டியாச்சு. ஆனாலும் அந்த கோவிந்தசாமி காலில் செருப்பு போடல. இந்த விஷயம் ஐயா கலைஞருக்கு அதுக்கு வருது, ஐயா நம்ம அணை கட்டிட்டோம், ஆனா கோவிந்தசாமி இன்னும் செருப்பு போடாம இருக்காரு, என்னையா பண்ணலான்னு போது, அப்படியா நேரா திண்டுக்கலுக்கு போ, திண்டுக்கல்ல ஒரு பெரிய மேடை போடும், திண்டுக்கல் முழுக்க தோரணம் கட்டு. திமுக என்னடா கிழிச்சது, திமுக காரன் என்னடா அவ்வளவு அகங்காரம் கேட்கிறவங்க நல்லா கேளுங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன வார்த்தை, ஓடுறா திண்டுக்கல்ல பெரிய மேடைய, கட்டுறா திண்டுக்கல் முழுக்க தோரணத்தை சொல்லி அத்தனை பேருக்கு மத்தியிலே அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அத்தனை பேர் அறிய, ஊரறிய, நாடறிய, யாரென்றே தெரியாத அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமியுடைய கால்களை உச்சாணி கும்பில் இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர்கள் தன்னுடைய 2 கரங்களால் அந்த ஏழை தொண்டனுடைய கால்களை பிடித்து செருப்பணி வைத்திருக்கிறார். எந்த கட்சிக்கு இருக்கிறது வரலாறு? ஒரு ஏழை தொண்டனுடைய கால்களை ஒரு கழக தலைவன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிடிச்சு செருப்பு மாட்டி விட்டிருக்காரு என்ற வரலாறு எத்தனை கட்சிக்குங்க இருக்கு? உயிரை பாதுகாத்துக்க, சொத்தை பாதுகாத்துக்க, பணத்தை பாதுகாத்துக்க செருப்ப நக்கிற வரலாறு இருக்கு. ஆனால் ஏழை தொண்டர் ஒருவனுக்காக செருப்பு மாட்டி விட்ட வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமானது. அதனால்தான் திமுக காரனுக்கு எப்பயுமே கொஞ்சம் கெத்து அதிகம். அந்த கெத்தை எப்பயுமே விட்டுறாதீங்க. 2026 உதயசூரியன் இந்த திருப்பெரும்புத்தூர் மாவட்டத்தில் உதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்தும் வாழ்க திராவிடம், வளர்க தமிழினம், நன்றி வணக்கம் என்று விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.